2002 வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய மத கலவரம் வந்து நடக்குது. அந்த மத கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை சார்ந்த ஒரு 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா படுகொலையும் வந்து பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரிக்க சொல்லி விசாரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கிடைக்குது. இப்படி கிடைச்ச அந்த 11 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் சிறையில் இருந்து, அதனால எங்களுக்கு பொது மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி குஜராத் அரசு வந்து முறையிடுறாங்க. அப்படி முறையிட்டதில் குஜராத் அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலையும் வந்து கொடுத்துருது. இதை எதிர்த்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா இந்த பொது மன்னிப்பு வந்து செல்லாது, அவங்கள மறுபடியும் வந்து சிறையில் இடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பெண் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிடுறாங்கன்னா, இந்த விடுதலை வந்து ரத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறந்த மாதிரி இருக்குது, இப்போதான் என்னால் நிம்மதியாக சாப்பிடவே முடியுது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பெண்ணோட குமுறல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இவங்க வந்து இந்த 15 வருஷத்துல அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியும்.